ஹாய் யால், நான் செய்கிற ஹோம்மேட் பீஸா தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பவுலில் வந்து 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கினேன். இந்த 2 கப் மைதா மாவுக்கு வந்து ஒரு ஹாஃப் பவுல் தண்ணி இருந்தால் போதும். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. தண்ணி அதிகம் சேர்த்துட்டோன்னா டேஸ்ட் வந்து நல்லா வராது. இதில் ஹாஃப் பவுல் தண்ணி வந்து நம்ம போட்டுட்டு பேக்கிங் சோடா இல்லைனா வந்து பேக்கிங் பவுடர் எதனா ஒன்று தான் நான் சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து நான் பேக்கிங் பவுடர் மட்டும்தான் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வந்து தயிர் வந்து சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் தயிர் வந்து நம்ம சேர்க்குறோம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் வந்து நம்ம சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வருன்றதுக்காக அதை வந்து சேர்த்துட்டு 2 குழிக்கரண்டி எண்ணெய் வந்து சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு ஒரு 3 மணி நேரம் வந்து நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுட்டா டேஸ்ட் வந்து நல்லா வரும். மாவும் வந்து நல்லா உப்பி வரும். 3 மணி நேரம் கழித்து நம்ம வந்து பீஸா பேஸ் வந்து பண்ணுறதுக்கான இது வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மினி பீஸா பண்ணுறேன் அப்படின்றதால இந்த பிளேட்லேயே தான் நான் பண்ணுறேன். மினி பீஸாவுக்கு வந்து பீஸா பேஸில் வந்து ஒரு ஹோல் மாதிரி வரும். அதுக்காக நான் இப்போ வந்து ஃபோர்க்கில் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டேன்னா இந்த ப்ரெட்டில் வந்து நம்ம போகிற இந்த மசாலாஸ் இந்த ஸ்பைசஸ்லாம் உள்ளே போயிட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். நம்ம வந்து ரெடிமேட் பீஸா இந்த பேஸ் வாங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம போடலான்னா குடமிளகாய் போடலாம், வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிடிச்ச பன்னீர், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது வெளியே செய்கிறத விட வீட்டில் செய்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்னு என் பசங்க வந்து வெளியில் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நான் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் வந்து ஒரு 180 டிகிரியில் வந்து நான் என்னுடைய ஓடிஜியை வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து செஷ்வான் சட்னியை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து சாஸ் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்வீட்டனாக கொடுக்கும் அப்படின்றதால அது மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். சீஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீஸ் போட்டுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அது மேலேயே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் வந்து நம்ம சீஸ் வந்து உங்களுடைய ஃப்ளேவர் எப்படி உங்களுக்கு நல்லா வந்து சீஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சீஸ் போட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸும் போடுங்க. நான் இப்போ வந்து மொசரல்லா சீஸுக்கு பதிலாக நான் நார்மலாக இந்த மாதிரியான சீஸ் தான் வந்து கட் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா நம்ம வைக்கலாம். இதில் வந்து குடமிளகாய், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, இந்த மாதிரியான நீங்கள் என்ன விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்ற வெஜிடபிள்ஸ், பன்னீர் கூட நம்ம இதில் போடும்போது அது பன்னீர் பீஸாவாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பண்ணுறது வந்து வெஜிடபிள் சீஸி பீஸா தான். இது வந்து டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், திகட்டாமல் இருக்கும். அதனால் என்னுடைய குழந்தைங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச ஓவனில் வந்து நான் இதை ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் வச்சுட்டு 20 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக எம்மியான பீஸா வந்து ரெடி ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.